இந்த 2026ல மட்டும் கிட்டத்தட்ட 3,00,000 ஒர்க் பெர்மிட்ஸ் வந்து எக்ஸ்பைரி ஆகுது. அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்ல ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச்ல இது கனடியன் ஹிஸ்ட்ரியிலே இதான் ஃபர்ஸ்ட் டைமாங்க. ஏன் இவ்ளோ ஒர்க் பெர்மிட்ஸ் வந்து எக்ஸ்பைரி ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2023, 2024ல கிட்டத்தட்ட 9,00,000 பேருக்கு ஒர்க் பெர்மிட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே 1 இயர் ஆர் 2 இயர் ஒர்க் பெர்மிட்ஸ். ஸோ அதனால தான் இப்போ பல்கா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆகுது. ஸோ கவர்மெண்ட்டே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படின்னா, உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது ரினியூவலுக்கு அப்படின்னா, நீங்கள் உடனே ரினியூவலுக்கு அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி ஒருவேளை உங்களுக்கு பிஆருக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா, நீங்கள் பிஆருக்கு அப்ளை பண்ணுங்கள் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா, பல்கா அப்ளிகேஷன்ஸ் வரும்போது நிறையா வந்து டிலே ஆகிறதுக்கும் அதே மாதிரி ரெஃப்யூஸ் பண்ணுறதுக்குமான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்றாங்க. ஒருவேளை இது டிலே ஆகுது, இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து லீகலாக கனடாக்குள்ளே ஒர்க் பண்ணுற ஸ்டேட்டஸ் வந்து போயிடும். ஸோ நீங்கள் கனடாவை விட்டு வெளியேற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரீசன்னால தான் உடனே உங்களை வந்து ஆக்ஷன் எடுக்க சொல்கிறாங்க. ஸோ டோன்ட் டிலே. யாரெல்லாம் ஒர்க் பர்மிட்டில் இருக்கீங்க, அது சூனாக எக்ஸ்பைர் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா உடனே அப்ளை பண்ணிவிடுங்க. டோன்ட் வெயிட். ஆல் தி பெஸ்ட் கைஸ். கனடா பற்றி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.